வெல்கம் டு எஸ்என்பி ரங்கோலி கிரியேஷன்ஸ். வணக்கம். கனவு என்பது தூக்கத்தில் காண்பது அல்ல, அது உங்களை தூங்க விடாமல் செய்வது என்ற டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனை துளியோடு இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது ஹோட்டல் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன். அது செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, சோள மாவு கார்ன்ஃபிளவர் 1/2 கப்பு, கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு விழுத அரைச்சி எடுத்துட்டது, மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், காலிஃப்ளவர் நல்லா பொடியாக எடுத்து இதை மாதிரி பொடி பொடியாக நல்லா இது மாதிரி வச்சு உதுத்துக்கணும். உதுத்துட்டு நான் ஏற்கனவே வெந்நீர் விட்டு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அதில் புழு நிறையா இருக்கும், அதுக்காக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இந்த காலிஃப்ளவர் அதில் போட்டுட்டு இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ துளி உப்புக்கல் போட்டு தான் இது கொஞ்சம் வேக விடணும். ஏன்னா இதில் உப்பு அவ்வளோ நிறைய சாராது, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனும் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் தான் நான் போடுறேன். அவ்வளோ. இப்போது கடலை மாவு நான் கொஞ்சம் கூட தான் போட்டுக்க போகிறேன். ஏன்னா ஒரு கப்பு இல்லை 2 கப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு பூ மசாலா கரெக்டாக வரணுமாண்ணா, அதுக்கு தான். அரிசி மாவு 1 கப்பு. அரிசி மாவு எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அவ்வளோ கரகரன்னு இருக்கும், நல்லா சூப்பராக கரகர நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் தான், அதுக்கு மேலே வேண்டாம். சில்லித்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், ஏற்கனவே நம்ம தூள் உப்பு போட்டு வேக விட்டுருக்கோம் 1/2 ஸ்பூன், இஞ்சி விழுது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்குவோம். மாவெல்லாம் கலந்துட்டேன். இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம், நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சை மாவு பதத்துக்கு இதை கலந்துக்கணும். நல்லா ஹோட்டல் ஸ்டைல் இப்படி தான், இஞ்சியெல்லாம் இது மாதிரி போட்டோம்னா தான் ஹோட்டல் ஸ்டைல் வாசனை அந்த இது வரும். இல்லைன்னா வேறனே நம்ம பஜ்ஜி மாவுலெல்லாம் அப்படி போட மாட்டோம். இதை மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் ஜலம் கொட்டிக்கலாம். நல்லா கலந்துட்டாச்சு. அண்ணா பச்சை மாவு பதத்துக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துடுத்து பாருங்கள். ஏன்னா நான் இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிடைச்சா ஆட் பண்ணிங்களா, ஏன்னா சாதாரண நீங்கள் சில்லி தூளே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கலருக்காக நான் போட்டிருக்கேன், ஒன்றும் இல்லை. சூப்பராக வந்துடுது, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிட்டு வெந்நீரில் போட்டு இப்போ எடுத்துன்னு வந்தாச்சு. நல்லா சூப்பராக வந்துடுது. நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வடிகட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இந்த காலிஃப்ளவரை மாவில் டிப் பண்ணி இதை மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துட்டு வந்துடும். போடுறேன். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுது. இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்டான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.